Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நெக்ஸ்ட் டாபிக் நொட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ் தெர் ஆர் 4 ways டு சால்வ் த ப்ராப்ளம்னு. வாட் நமக்கு தெரியும் அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதில் ப்ரீவியஸ் வீடியோவில் அல்காரிதம்னா என்ன, பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம் ரொம்ப இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதுவுமே கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். கிளியர் அண்ட் கிறிஸ்டல் எக்ஸ்பிளைனோட இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த வீடியோவில் ஃப்ளோ சார்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன, சார்ட் அப்படின்னா என்ன, நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம். சார்ட் அப்படின்னா என்ன, டிராயிங். ஓகேவா, டிராயிங் தான் சார்ட்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன, ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா, ஃப்ளோ சார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த லாஜிக் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கான ஒரு கிராஃபா நான் யூஸ் பண்ற என்னுடைய மைண்ட்ல இருக்க அந்த ஐடியா, அந்த லாஜிக்கை தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, அப்ப ஃப்ளோ சார்ட்னா உங்க மைண்ட்ல என்ன வரணும், ஃப்ளோ சார்ட் இஸ் டிஃபைன்ட் as the graphical representation for of logic for solving problem or problem solving. ஓகேவா, anything else. அப்போ நமக்கு தேவை graphical representation to solve the problem, அப்படி கூட நம்ம எழுதலாம். ஓகேவா, இதுதான் ஃப்ளோ சார்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட், எதுக்காக ஃப்ளோ சார்ட் நம்ம வேணும் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை கிளியரா சொல்றதுக்கு அதை ஒரு விஷுவல் ஃபார்மேட்ல, விஷுவல் அப்படின்னா என்ன, பிக்சர். ஓகேவா, நம்ம பார்க்குற ஒரு படமா அந்த விஷயத்தையும் லாஜிக்கையும் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகிறது தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்றது. ஓகேவா, இதுல என்னெல்லாம் ஃப்ளோ சார்ட்ல வந்து சிம்பிள்ஸ் இருக்கு, எந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எதை டிஃபைன் பண்றோம் அப்படின்னு இந்த டேபிள்ல இருக்கு, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோ லைன்ஸ். ஃப்ளோ லைன்ஸ்னா ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது, ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது தான் ஃப்ளோ லைன்ஸ் அப்படின்றது. அப்போ அந்த ஃப்ளோ லைன்ஸ் அப்படின்றதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஆரோ மார்க் சிம்பிள், ஃபார்வர்ட் ஆரோ பேக்வர்ட் ஆரோ யூஸ் பண்ணி தான் ஃப்ளோ லைன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ யூஸ்டு டு கனெக்ட் த சிம்பிள்ஸ். ஓகேவா, சிம்பிள்ஸை கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் ஆகிறது ஃப்ளோ லைன்ஸ். நெக்ஸ்ட் டெர்மினல். டெர்மினல் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரெண்டு லைன் போட்டுட்டு இந்த சைடு இப்படி ஓவல் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்ட் பண்ணி விடுறோம் அப்படின்னா அது டெர்மினல் சிம்பிள். இந்த டெர்மினல் சிம்பிள் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் நம்ம அல்காரிதம் எழுதுறப்பே ஸ்டார்ட் ஸ்டாப் போடுவோம்ல, அந்த ஸ்டார்ட்டையும் ஸ்டாப்பையும் சொல்றதுக்காக யூஸ் பண்றது தான் டெர்மினல் சிம்பிள். ஓகேவா, ஸோ டெர்மினல் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். ஓகே, நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்ன, நம்ம கொடுக்குற வேல்யூஸ். ஓகேவா, என்னெல்லாம் டேட்டாவை கெட் பண்ணுது, அவுட்புட் வந்து என்னெல்லாம் டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகுது. ஓகேவா, ஸோ இன்புட்ன்றது கெட் த டேட்டா, அவுட்புட்ன்றது பிரிண்ட் த டேட்டா. ஓகேவா, அவுட்புட் ரிசல்ட். ஓகே, அதை நான் எப்படி மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா இந்த சிம்பிள். ஓகேவா, ஸ்லைட்டா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரெக்டாங்கிள், அதாவது ரெக்டாங்கிள் வந்து ஸ்லைட் பண்ணி போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுக்கு பேரு வந்து இன்புட் அவுட்புட் சிம்பிள். ஓகேவா, இங்க என்ன பண்ணும், நம்ம வந்து என்ன இன்ஃபர்மேஷன் உள்ள கொடுக்கணும், எந்த இன்ஃபர்மேஷன் வெளியே போகணும். ஓகேவா, ரெப்ரசன்ட் த இன்ஃபர்மேஷன் என்டரிங் ஆர் லீவிங் த சிஸ்டம்னு நமக்கு மென்ஷன் பண்றதுக்கு இந்த இன்புட் அவுட்புட் சிம்பிள் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் சிம்பிள் பார்த்தோம்னா ப்ராசஸிங். ப்ராசஸிங் அப்படின்னா என்ன, நமக்கு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, நமக்கு தெரியும் இன்புட் டேட்டா, ப்ராசஸ் டேட்டா, அவுட்புட் டேட்டா. இன்புட் டேட்டால என்ன இருக்குன்னு தெரியும், டேட்டாவை கெட் பண்ண போறோம், அதுக்கான சிம்பிள் இங்க இருக்கு. அப்போ அவுட்புட் டேட்டாவுக்கும் இங்க இருக்கு, இடையில இருக்க ப்ராசஸ் டேட்டாவோட சிம்பிள் தான் இந்த ரெக்டாங்கிள். ஓகேவா, இந்த ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராசஸ் டேட்டாலாம் போடுவோம். அதாவது இந்த சிம்பிள்ல ஸ்டார்ட் போடுறோம். ஓகேவா, இங்க ஸ்டார்ட்னு எழுதுறோம் அப்படின்னா இங்க ஸ்டார்ட் போடுவோம், இந்த சிம்பிள்ல கெட் போடுவோம், கெட் ஏ கமா பி போடுவோம். அடுத்து அந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும் அப்படின்னா சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படின்னு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த டேட்டாவை நான் இந்த ரெக்டாங்கிள்குள்ள போடுவேன். இதுதான் ப்ராசஸிங் அப்படின்றது. ஓகேவா, நான் ஏதாவது அரித்மெட்டிக்கோ லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனோ கொடுக்கணும், நான் வந்து இந்த கண்டிஷனை அங்க சொல்லு அப்படின்னு நான் சொல்லணும், இந்த ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு அங்க பிரிண்ட் பண்ண வை, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்றத ப்ராசஸ் கொடுக்கறது தான் ப்ராசஸிங் டேட்டா. ஓகேவா, இவ்வளவுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் 4 சிம்பிள். ஓகே, இப்போ நல்லா புரியுதுங்களா, ஃப்ளோ லைன்ஸ், டெர்மினல்ஸ், இன்புட் அவுட்புட், ப்ராசஸிங், இது மெயின் திங். நெக்ஸ்ட் அது இல்லாம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டிசிஷன். டிசிஷன் அப்படின்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எஸ் ஆர் நோ.
ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேவா? ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? இப்போ ஏஜ் வந்து ஓட் போடணும் அப்படின்னா ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சு இஃப் அது சாட்டிஸ்ஃபை ஆனா எலிஜிபிள், இல்ல எல்ஸ் வந்து நாட் எலிஜிபிள். அந்த மாதிரி டிசிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் டைமண்ட் தான். ஓகேவா? இது டிசிஷனுக்கு. ஓகே, எங்கெல்லாம் டிசிஷன் வேணுமோ அந்த டைமண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன ஓவல் ரவுண்ட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா இதுக்கு பேரு கனெக்டார் அப்படின்னுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளோ லைன்ஸை நான் ஜாயின் பண்ண போறேன். இந்த சைடு இருந்து எனக்கு ஒரு ஃப்ளோ லைன்ஸ் வருது, நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் கனெக்டார் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ரெண்டு ஃப்ளோ லைன்ஸை ஜாயின் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது தான் கனெக்டார் அப்படின்றது. ஓகேவா? லாஸ்ட் ஒன் சப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ப்ராசஸ் பண்றதுக்கு இப்படி இருக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு. சப் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணணும்னா அந்த பாக்ஸ்ல ஒரு லைன் ரெண்டு சைடு நான் போட்டுக்கிட்டேன்னா சப் ஃபங்க்ஷன் யூஸ். ஓகேவா? எந்த இடத்துல எனக்கு ஃபங்க்ஷனை கால் பண்ணணுமோ நான் அந்த இடத்துல யூஸ் பண்றது சப் ஃபங்க்ஷன். ஓகே, இதுதான் எனக்கான சிம்பிள்ஸும் அந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான சிம்பிள்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அதோட நேம் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ ரூல்ஸ், என்னெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, எப்படிலாம் ஃப்ளோ சார்ட் டிராப் பண்ணணும்னு ரூல்ஸ் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஒண்ணுமே இல்ல, ரூல்ஸ் ஃபார் டிராயிங் த ஃப்ளோ சார்ட் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம டிராப் பண்ற ஃப்ளோ சார்ட் கிளியரா இருக்கணும், நீட்டா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் அதுதான், கிளியர், நீட் அண்ட் ஈஸி டு ஃபாலோ. நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ளோ சார்ட் கண்டிப்பா லாஜிக்கல் ஸ்டார்ட் லாஜிக்கல் ஃபினிஷ் இருக்கணும். அதாவது கரெக்டா ஸ்டார்ட் ஆகி கரெக்டா எண்ட் ஆகணும். அப்ப என்ன, இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகும் நம்ம சொல்லியிருக்கோம். சாரி, நம்ம ரெண்டு லைன் போட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஓவல் சிம்பிள் வந்து டிரா பண்ணுவோமா, இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படிதான் எண்ட் ஆகணும்னு இருக்கு. ஓகே, தேர்ட் பாயிண்ட், ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் ஷுட் கம் அவுட் ஃப்ரம் த ப்ராசஸ் சிம்பிள். ஒரு ப்ராசஸ் சிம்பிள்ன்றது ரெக்டாங்கிள்னு தெரியும். ஓகேவா? ப்ராசஸ் சிம்பிள் ரெக்டாங்கிள்னு சொல்லியாச்சு. ஒரு ப்ராசஸ் சிம்பிள்குள்ள ஒரு ஃப்ளோ லைன் தான் உள்ள வந்திருக்கணும், ஒரு ஃப்ளோ லைன் தான் வெளியே போயிருக்கணும். மல்டிபிள் ஃப்ளோ லைன்ஸ், அதாவது 2-3 ஃப்ளோ லைன்ஸ் உள்ள வர்றது, இல்ல ஒரு ரெண்டு ஃப்ளோ லைன் வெளியே போறது, 3 ஃப்ளோ லைன் வெளியே போறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான் ஃப்ளோ சார்ட்டோட தேர்ட் ரூல். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் ஷுட் என்டர் த டிசிஷன் சிம்பிள். ஹவவர் 2 or 3 ஃப்ளோ லைன்ஸ் மே லீவ் த டிசிஷன் சிம்பிள். டிசிஷன் சிம்பிள் அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும், ஆல்ரெடி டைமண்ட் சிம்பிள்னு தெரியும். எஸ்ஆர் நோ சொல்ல போகுது. அதுல உள்ள வர்றப்ப இன்புட் வந்து ஒன்னு தான் டிசிஷனுக்கு உள்ள வரும். ஓகேவா? ஒரு ஃப்ளோ லைன். ஆனா வெளியே போறப்ப 2 ஃப்ளோ லைன்ஸ் போலாம், இல்ல 3 ஃப்ளோ லைன்ஸ் போலாம். அதாவது இஃப் எல்ஸ் கண்டிஷன் எஸ்ஆர் நோனான்றப்ப நமக்கு வந்து எத்தனை ஃப்ளோ லைன்ஸ் வேணா போலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணுவேன், ஒரே ஒரு ஃப்ளோ லைன் தான் உள்ள வரும், 2 ஃப்ளோ லைன் வெளியே போகலாம். இதுதான் என்ன அப்படின்னா ஃப்ளோ லைன்ஸ் டிசிஷன் சிம்பிளுக்கான ரூல். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கிளியர், நீட்டா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். அடுத்து லாஜிக்கல் ஸ்டார்ட் லாஜிக்கல் ஃபினிஷா இருக்கணும் என்னோட ஃப்ளோ சார்ட். தேர்ட் பாயிண்ட், என்னோட ப்ராசஸ் சிம்பிள்ல ஒரே ஒரு அதாவது ஃப்ளோ லைன் தான் உள்ள வரணும், ஒரே ஒரு ஃப்ளோ லைன் தான் வெளியே போகணும். ஃபைனலா டிசிஷன் சிம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ளோ லைன் தான் உள்ள வரலாம், 2 or 3 ஃப்ளோ லைன்ஸ் வந்து வெளியே போகலாம். இதுதான் என்னுடைய ரூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் இஸ் யூஸ்டு வித் த டெர்மினல் சிம்பிள். டெர்மினல் சிம்பிள் அதாவது ஃபைனலா எண்ட் பண்றோம் பாத்தீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, அங்க நான் டெர்மினல் சிம்பிள்லயுமே எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஃப்ளோ லைன் மட்டும் தான் வந்திருக்கணும், மல்டிபிள் ஃப்ளோ லைன்ஸ் அலௌட் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட், வித்தின் ஸ்டாண்டர்ட் சிம்பிள் ரைட் பிரீஃப்லி அண்ட் ப்ரிசைஸ்லி. அதாவது கொடுத்திருக்க சிம்பிள்குள்ள என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்றத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும். ஓகேவா? அதுதான் பிரீஃப்லி அப்படின்னா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. குட்டியா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா, கரெக்டா இதுதான் பாயிண்ட்னு அந்த சிம்பிள்குள்ள ஈஸியா எழுதணும். ப்ரிசைஸ்லி அப்படின்னா மைன்யூட்டா, கிளியர் அண்ட் கிறிஸ்டலா நான் எனக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது தான் பிரீஃப்லி அண்ட் ப்ரிசைஸ்லி அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், இன்சர்ஷன் ஆஃப் ஃப்ளோ லைன் ஷுட் பி அவாய்டட். ரெண்டு ஃப்ளோ லைன்ஸ் வந்து ஒன்னா சேர்றத கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அந்த மாதிரி வந்து ஃப்ளோ சார்ட் போடுறது நல்லதுன்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் என்னுடைய ஃப்ளோ சார்ட் டிரா பண்றதுக்கான ரூல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு ஃப்ளோ சார்ட் டிரா பண்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷனுக்கு யூஸ் ஆகுது. ஃப்ளோ சார்ட் வந்து ஒரு விஷயத்தை நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கறத விட ஒரு விஷுவல் ஃபார்மேட்ல டயக்ராமா பார்த்தோம்னா ஈஸியா நம்ம மைண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து நான் ஈஸியா மைண்ட்ல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃப்ளோ சார்ட் யூஸ் ஆகுது. அடுத்து எஃபெக்டிவ் அனாலிசிஸ். எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமா என்னோட ப்ராப்ளம் என்ன, அதை எப்படிலாம் நான் யூஸ் பண்றேன், எந்தெந்த வேலைலாம் நான் வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும்ன்றதை எனக்கு வந்து புரிய வைக்குது. ஓகேவா? அடுத்து
எஃபிஷியன்ட் கோடிங். இங்க நான் வந்து இப்படிதான் இருக்கணும்னு நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கறனால என்னோட கோடிங் ஈஸியா இருக்கும் நான் பண்றதுக்கு. ஓகேவா? அடுத்து எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ். ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ்னா என்னுடைய ஓஎஸ்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஈஸியா ரன் ஆகிறதுக்கு நான் இதை தான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியறதுக்கு பார்ட்டா என்னோட ப்ரோக்ராம அழகா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃப்ளோ சார்ட் கொடுக்குது. ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன் அப்படின்றது சேம் தான், நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நம்ம என்னன்னா ஒரு கரெக்டான ப்ரோக்ராம எனக்கு இப்படிதான் இருக்கும்னு கரெக்டா எனக்கு ஒரு டாக்குமெண்டா கொடுக்குது. நெக்ஸ்ட் டீபக்கிங். டீபக்கிங் அப்படின்னா என்ன? எரர் இருந்துச்சுன்னா ஈஸியா கிளியர் பண்றதுக்கு எனக்கு இந்த ஃப்ளோ சார்ட் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். ஓகே, என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்? ஈஸி கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் அனாலிசிஸ், எஃபிஷியன்ட் கோடிங், எஃபிஷியன்ட் ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ், டாக்குமெண்டேஷன், டீபக்கிங். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ளோ சார்ட்ல என்ன? ஒரு 4 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் லாஜிக். எனக்கு எங்கேயாவது இப்போ ஈஸி லாஜிக்னா நான் ஈஸியா ஃப்ளோ சார்ட் போட்டுடலாம். ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளமா இருந்துச்சுன்னா நான் இந்த ஃப்ளோ சார்ட்ல இருக்க சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்க்கு என்னால யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ஆல்டர்னேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். இப்போ அந்த ஃப்ளோ சார்ட்ல ஏதாவது ஆல்டர் பண்ணணும், மாத்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா மொத்தமா அந்த ஃப்ளோ சார்ட் ஃபர்ஸ்ட் போட்டதை அழிச்சிட்டு நான் திரும்ப புதுசா போடணும். அப்போ எனக்கு நிறைய டைம் கன்சியூம் ஆகும். இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்னாலும் நான் ஃபுல்லா எரேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா அதாவது என்ன பண்ண முடியாது, டைப் பண்ண முடியாது நம்மளோட ஃப்ளோ சார்ட்டை. ஜஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், ப்ராப்ளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதுக்கும் இதே எடுத்துக்கலாம், அந்த ப்ராப்ளம்க்கு எடுத்தது இங்கேயே எடுத்துக்கலாம்னு எடுக்க முடியாது. ஓகேவா? அடுத்து காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிகமா இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் நமக்கு ஃப்ளோ சார்ட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதோட சிம்பிள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம், அதோட அட்வான்டேஜ், ரூல்ஸ், டிஸ்அட்வான்டேஜ் ஈஸியா படிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ளோ சார்ட் கொஸ்டின் நீட்டா படிச்சு நீட்டா எழுதுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.